ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னுடைய டெஸ்ட் பேட்ச் அனுபவத்தை சொல்ல போகிறேன். இதில் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற 2 விஷயங்களை தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 விதமான டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியே படிச்சிருக்கேன். 2022லேருந்தே நான் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். 2022 பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அகாடமியுடைய பிடிஎஸ் வினாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருப்பேன். 2023 பார்த்தீங்கன்னா துரோணா அகாடமி, ஓகேங்களா, துரோணா அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 2025 கிஷோபா அகாடமி, ஓகேங்களா. இந்த 3 பேட்ச்லேயுமே நான் ஜாயின் பண்ணி இந்த 3 பேர்கிட்டையுமே நான் படிச்சிருக்கேன். இந்த 3 பேட்ச்மே எனக்கு ஒரு நல்ல நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட பேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லணும், ஓகேங்களா. என்ன காரணம், என்ன ஒரு 3 பேட்ச்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், எதனால் என்னால் போஸ்டிங் வாங்க முடியல, ஏன் என்னால் இன்னும் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னோடய தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்லுவேன். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததும் எல்லாருமே 20 ஷெடியூல் அல்லது 22 ஷெடியூல் இப்படி தான் டெஸ்ட் பேட்ச் ஓரளவுக்கு இருக்கும். 4 ஷெடியூலுக்கு இடையில் ஒரு வீக் நமக்கு கேப் விடுவாங்க, ஓகேங்களா. 4 ஷெடியூல் முடிச்சதுக்கப்புறம் 5th ஷெடியூல் வரும்போது, அதாவது வீக்லி ஷெடியூலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி டார்கெட் இருந்தால் நம்மளால் எல்லா நாளும் படிக்க முடியுமான்னு தெரில. இப்போ நமக்கு ஒரு வீக்லி பேட்ச் அப்படின்னு பார்த்திங்களா, ஒரு வீக்லி எக்ஸாம் வச்சுங்களேன். ஒரு 6 டேஸில் நம்ம ஒரு 4 டேஸ் அல்லது 5 டேஸ் எதோ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளால் ஒரு நாள் படிக்க முடியலனாலும் 2 நாளுக்கு படிக்க முடியலனாலும் அந்த டேட்டை நம்ம மற்ற நாள்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். டெய்லி டார்கெட் உள்ள மாதிரியான பேட்ச்சில் ஜாயின் பண்ணாதீங்க. வீக்லி பேட்ச் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம், ஓகேங்களா. எந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது வைப்பாங்க. திங்கட்கிழமை மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவாங்க. திங்கட்கிழமை ஃபஸ்ட்டு எல்லா பேட்ச்லேயுமே ஜாயின் பண்ணதும் 2 வீக் பார்த்திங்கன்னா 2 வீக்கோ அல்லது 3 வீக்கோ ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கும். அப்புறம் அதில் உள்ள ஆர்வம் குறைஞ்சிடும், ஓகேங்களா. ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட், ஓகேங்களா, நைட்டு அல்லது திங்கட்கிழமை மண்டே, ஓகேங்களா. அதுக்குள்ளே உங்களுடைய போர்ஷனை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பேட்ச்சில் இருக்க சாரே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஷெடியூலை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 வீக் கரெக்டாக டெஸ்ட் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் அதை ஃபாலோ பண்ணவே முடியாது, சரிங்களா. அதனுடைய ஆர்வம் நமக்கு குறைஞ்சிடும், ஓகேங்களா. நீங்கள் பண்ணக்கூடியதும் அதுதான், பண்ணக்கூடிய தப்பும் அதுதான், நம்ம பண்ணக்கூடாததும் அதுதான், சரிங்களா. சண்டே சிலபஸை முடிக்காமல் டெஸ்ட் எழுதக்கூடாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சண்டேக்குள்ளே சிலபஸை முடித்து டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதியாகணும், ஓகேங்களா. மறுநாள் எழுதுவோம் அப்படின்னு நினச்சோன்னா அங்கேயே உங்களுடைய தோல்வி உறுதியாகிடுது. ஏதோ ஒரு வாரம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களால் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எழுதலாம். ஆனால் அது நெக்ஸ்ட் வீக் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த சண்டேக்கு கொண்டு வந்துடணும். இன்றைக்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு வீக் ஒரு 7th வீக் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் எழுதுன்னு வச்சுக்கோங்க. 8th வீக் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, அதை கொண்டு போய் வியாழக்கிழமை ஆக்கிடுவீங்க. அதே 9th வீக் சண்டே வந்துடும். உங்களுக்கு ஒரு ஷெடியூல் பெண்டிங் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து போகும்போது உங்களால் மேக்ஸிமம் 14 ஷெடியூலை தாண்ட முடியாது. 14 ஷெடியூல் நீங்கள் முடிக்கும்போது அங்கே 22 ஷெடியூல் முடிச்சிடும், ஓகேங்களா. நான் துரோணா அகாடமிக்கு நான் ஃபாலோ பண்ணி 14 ஷெடியூல் தான் நான் ஃபாலோ பண்ணி அவங்க 22 ஷெடியூல் முடிச்சுட்டு போயிட்டாங்க, ஓகேங்களா. ஏன்னா நான் ஒரே ஒரு வாரம், ஓகேங்களா, ஒரு வாரம் நான் லேட்டாக டெஸ்ட் எழுதுனால அப்படியே ஒவ்வொரு வாரம் தள்ளி இப்படி ஆகிடுச்சு, ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சண்டே டெஸ்ட் எழுதுடுங்க. முடியாத அளவுக்கு திங்கட்கிழமைக்குள்ளே உங்களுடைய சிலபஸை முடிச்சிடுங்க. ஆனால் 100% முடிச்சு தான் டெஸ்ட் எழுதணுங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டோ அதே மாதிரி அவங்க சொன்ன டேட்டில் நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும், ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எந்த நேரத்தில் எழுதணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தமிழ் 1 மணி நேரம் எழுதுவேன், மேக்ஸ் 3/4 மணி நேரமும், ஜிஎஸ் 3/4 மணி நேரம் எழுதுவேன், ஓகேங்களா. நான் 3 ஹவர்ஸ் ப்ராப்பரெல்லாம் உட்காந்து எழுத மாட்டேன். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எனக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ நேரம் அப்போல்லாம் ஷேடோ பண்ணிகிட்ருப்பேன். இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. கண்டினியூவஸாக 3 ஹவர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவஸ் 3 ஹவர்ஸ் தான் எக்ஸாம் எழுதணும், ஓகேங்களா. அதுவும் அப்போ தான் நம்மளால் இப்போதைக்கு குரூப் 4 கொஷின் ஷேடோ பண்ணது டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண முடியும்.
ஓகேங்களா? இந்த விஷயங்கள்லாம் எல்லா பேட்ச்சுமே வந்து நல்ல பேட்ச் தான் ஓகேங்களா? எல்லாருமே வந்து நம்மள சிலபஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேட்ச் ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் வந்து நல்லா வந்து இன்னமும் பேட்ச்சில் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலைன்னு நினச்சாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கலாம். ஆனால் வந்து 90% அல்லது 95% வந்து சிலபஸை கவர் பண்ணி தான் நமக்கு வந்து எல்லா சாருமே பேட்ச் வந்து கொடுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக படிக்கிறோமோ அது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆகும். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய எந்த அளவுக்கு எஃபோர்ட் இருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச். ஓகேங்களா? அதனால் ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு எந்த பேட்ச் பிடிக்குதோ அந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணி நல்லா படிங்க. தேங்க் யூ.